இன்றைக்கி என்னோட ராமாபுரம் கிளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இவங்க எல்லாரையும் மாதிரி தான் உங்கள் லொக்கேஷன் என்ன, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க எல்லாமே கேட்டுட்டு சடனாக அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க. நான் என்னடா இது சரி சும்மா லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பார்த்தா நெக்ஸ்ட் டேவே ஹாய் நம்ம இன்னைக்கு ஒரு 6 o'clock அப்பாயின்மெண்ட் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அட்வான்ஸ் பே பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷின், என்னோட நெயில் பெட் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா நான் கடிச்சு ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பேன், உங்களால் அதில் நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. செகண்ட் கொஷின், என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் 2 saree வேர் பண்ணுறேன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கலர், அது ரெண்டுத்துக்கும் காமனாகவோ இல்லை மேட்ச் பண்ணுற மாதிரியோ நெயில் கலர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் எல்லா கலர்ஸ் அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொண்டு வருவேன், நீங்கள் அங்கே ஆன் ஸ்பாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணுற நெயில்ஸே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, பிக்சரில் காட்டினதை விட நேரில் பார்க்கும்போது அவங்க நெயில் பெட் ஸ்பேஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்டென்ஷனே பிளான் பண்ணிட்டோம். 2 சாரீஸோட கலர் காம்பினேஷனுமே ஒன்று மேட்ச் ஆகாததுனால நாங்கள் நியூட் கலர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட் கலர் சூஸ் பண்ணோம். அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஒர்க் பண்ணுறப்போ பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க ஆக்சுவலாக நெயில் பாலிஷே போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நெயில் பாலிஷ் பண்ணுறாங்க, அதுவும் ஜெல் நெயில் பாலிஷ் அண்ட் தட் டூ எக்ஸ்டென்ஷனோட. அண்ட் என்ன நம்பி அவங்க இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி என் கிளைண்ட்டுமே அவங்க நினச்ச மாதிரி அவுட்புட் வந்ததை நினச்சி அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோமேனு பயத்தில் இருந்தேன், பட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு.